பாவாடை கட்டி வச்சிருப்பாங்க. மாவு செதுரா அந்த பாவாடை எடுத்து கட்டியாந்திருக்கே. இப்ப நீ குடுக்கணும்னா மாவு கொட்டும். முன்னாடி குளுக்கனா என்ன கொட்டும்? பின்னாடி குடுக்க போறீங்க. ஆமா. ஐயோ பின்னாடி குளுக்காதீங்க. மிளகாத்தூள் பொட்டு பொட்டு ஓடி அத்தை. டேய் ஏதோ ஒன்னு எடுத்து ஒரு பொட்டை கூட காணோம். எல்லாத்தையும் வாரி போட்டு நிக்கவே வச்சுக்கிறேன். யாண்டியா என்ன பண்ற? டேய் பெக்க பாட்டு மாறுடி. பெக்க பாட்டு மா. நீ டப்பு டப்பு போப்பா. போப்பா. நான் உங்களை போப்பா. எனக்கு தெரியலையா? நான் பாரு. போய் கொட்டாவுல தூங்குவா. உங்களை எது கூப்பிட்டேன்? யா கூப்பிட்டேன்? அனுதினமும் நடக்க வேண்டியது நாட்டியம். உங்க நாட்டியம் சிறப்பா இருக்கணும். அப்படியே முதல்ல காட்டுறது யாரு? நான் தாங்க. நீ காட்ட போற? அவ காட்டுவா. அவ காட்டுவா. நீ காட்டு. அப்படியே மொத்த பேருக்கு என்னடியா? வாயில இருந்து சொல்லி ஊத்துமா. நீ பாட அப்படியே மொத்த பேருக்கு கலப்பிக்கணும். டேய் பாட வருமா? நீ சத்தா வரும். நான் சத்தா ஒரு பாட வருமா? ஏமா நல்லா சிறப்பா இருக்கட்டும் நாட்டியா. கட் பண்ணுவா. நீ தோட்டத்திலே என்ன இது? அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டம். எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. யாரு சொன்னது? எனக்கு அந்த
குழைக்கவே கிடையாதுடா. டேய், இது பலாண்டு. இது என்ன இது? இதான் பண்ரோட்டி பலாப்பழம். டேய், என்ன பலா? வேறு பலா. வேற எங்க இருக்கு? நீ பார்க்காத எனக்கு தெரியாது. எப்பா வேற எங்களுக்கு தெரியாது. கூட நம்பிடலாம். தெரியாது தெரியாது. மாட்டினாம் பாரு வெள்ளி கலர் சேரு. அப்பவே தெரிஞ்சுக்கிறோம் உட்காந்துருந்தாங்க. டேய், என்ன ஓட்டை இது? என்ன வாட்டின்னு கேக்குறேன். ஆமா, உள்ள இருக்கிற பலா சொல்லிய சாப்பிட வந்து ஓட்டு போட்டு போய்க்குது. டேய், அம்மா, என்ன வந்தியா? இளவரசி இல்லையா? இளவரசர். இளவரசர் வந்திருக்கிறார். ஆமா, விழா கோலமாக இருக்கிறது. உண்மைதான். அத பார்த்தாயா? யார் அவரு? எண்ணக்கல் மலை நாய் உட்காந்துக்கிறது. எஜமா நமக்கு கொண்டிருக்கிறார். பாத்தியா? கண்டல் அடித்து என்னுடைய நாடுதா சிறப்பா இருக்கட்டும். வயிற்று வலிக்குதோ வாந்தி வருகுதோ என்ன செய்ய? வயிற்று வலிக்குதோ. வயிற்று வலிக்குதோ வாந்தி வருகுதோ என்ன செய்வதோ தெரியலை. ரோக போறதோ புரியலை. ஆத்துல மாமி அண்ணனப்பா என்ன செய்வதோ தெரியலை. ரோக போறதோ புரியலை. ஆத்துல மாமி அண்ணனப்பா என்ன செய்வதோ என்ன ரோக போறதோ புரியலை. ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா. நடி அப்படி பாக்குற உனக்கு யாருன்னு தெரியலையோ? தெரியலையோ? நான் தான் நரச மயிறு. நோக்குது நாக்கு தள்ளுது. நரசிங்க ஐயங்கார் நல்லா பேஷா இருக்கிறீங்களா? என்ன தலையாற்றியே? ஆத்துல கருவட்டு போயம்பா என்ன மூக்கு பிடிச்சி சாப்பிட்டியா? ஆனா எனக்கு புலான் பிடிக்காது, என்ன பிடிக்காது. ஆனா ஊர்ல போய் கறியிலன்னா சண்டை போடுவேன். இல்ல இல்ல மஞ்சள் தூள் போட்டா கவுச்சி போயிருது இல்ல, அப்ப சாப்பிட்டா என்ன? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிற உனக்கு திதி கொடுத்துறேன்டா. சுத்திட்டு இருக்கிறேன் நான். திருவண்ணாமலை கோபுரம் என்னண்ட வடம்பி நல்லா விரிக்கிறியா? பொண்டாட்டி நல்லா விரிக்குதா? ஆத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்கிறானா? அடம்பி ஆனா இந்த லோகம் அழிய போகுது. இந்த லோகம் அழிய போகுது. உன் பையன் என்ன வாயில வச்சுட்டு சப்பிட்டே இருக்கிறானாமே. அதனாலயே இந்த லோகம் அழிய போகுதா? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கா? வீட்டுல மாமி ஆத்துல மாமியான்னு கேக்குற? ஆத்துல ஒரு வாரமா மாமிக்கு உடம்பு நல்லா இல்ல. கிரைண்டர் ஆடுதோ இல்லையோ அவ ஓடி ஆடி வேலை செய்வா. இப்ப அவ உட்காந்து கிடக்குறா, கிரைண்டர் மட்டும் ஆடி கிடக்குது. மாமி கையால அந்த ஓட்டோட ஒண்ணு போவாங்க பொசு பொசுன்னு, அது அவ்வளவு அருமையா இருக்கும். ஓட்ட வடியாடா பொசு பொசுன்னு இருக்கும். இவன் எதை சாப்பிட்டு ஓட்ட வடன்றான் இவன். மெதுவாடா மெதுவாடா. ஒத்த வடை சாப்பிட்டியே? ஆமா. எட்டிக்கோடா எட்டிக்கோ எட்டிக்கோடா. எட்டி இல்லம்மா, பிராணத்தை வாங்குறேன். வாயில கர்ப்ப போட்டு கொடுத்தோம். அம்மால சாரப்பாம்பு விளக்கோ. நல்ல பாம்போடு வெளுத்து கிடக்கட்டும். நல்ல பாம்பு படம் எடுக்கண்டா. இந்த வடை அம்பி இல்ல மண்ணாடி பாம்போடு பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறியோ? ஆத்துல மாமி நேத்து சாம்பார் வச்சா பாரு. நன்னா பே ஐயருக்கு ஜலக்கர தோஷம். பொடி டப்பா விட்டுட்டு வந்துட்டேன். அதனால மூக்கு பிராணது. அதனால பருப்பு சாம்பார் வச்சா
ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போய் வந்தேன். கும்பாபிஷேகத்துக்கு 3 லிட்டர் நெய் எழுதின, 1 லிட்டர் தான் ஏக குண்டத்துல ஊத்தினேன். மாமியே ஓம குண்டத்துக்கு தூக்கி என்ன பண்றது? ஆமா, பிராணத்தை புடுங்குறானே, விலைவாசி தான் ஏறி போச்சு. கொரோனா வந்தது, நம்ம பிராணத்தை வாங்குது. அதனால அந்த 1 லிட்டர் நெய்யை அப்படியே ஊத்திருவா சாம்பார்ல, மொத்தக்கட்ட சாம்பார். அதை சாப்பிட்டதுல இருந்து 2 நாளா வயிறு கட்டாம வாயு பகவான் நிக்க மாட்டான். வாயு பகவான் இருக்கானே, ஹோட்டல் இருக்கட்டா. ஆனா மாமி அந்த தோசை ஒண்ணு சுட்டு போடுவாங்களே, நீ சாப்பிட்ட? மாமி தோசை சாப்பிட்ட? ஆமா. என்னடா 1 வாரமா உடம்பு சரியில்லை, எனக்கே தோசைய காட்டலாவோ, உனக்கு காட்டிருக்கிறானா? ஆனா அந்த சட்டில சுட்டு போட்டாங்களா? சட்டிலையாடா தோசைய சுடுவா? ஆப்ப சட்டியா? ஆப்ப சட்டி. அதெல்லாம் இருக்கட்டும். மாமி கல்யாண பூசணிக்கா செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டியா? பச்சடி வச்சிருந்தாலே அப்படி என்ன பேச இருந்தது அம்பி. அதான் ஏன்னா மாமி என்னன்னு தான் கேட்டாங்க. நான் எங்கெங்கயோ போய் தன்ன கல்யாண பூசணிக்காவே கிடைக்கல. சந்தையில தண்டியா கிடைக்கல. ஆமா, கலச பார்த்தோம், அங்கேயும் கிடைக்கல. இங்கேயும் கிடைக்கல. ஆனா மாமி செஞ்சு வச்சிருந்தாலே பேச இருந்ததுடா. எங்கெங்கயோ தேடி பார்த்தும் கிடைக்கல. இதே மாமி கல்யாண பூசணிக்கா கேட்டாங்களே, கிடைக்கலன்னு பாத்துக்கினே வந்தா ஒரு வீட்டாண்டா அப்பதான் வீடு குடும்பம் போய்க்கிறாங்க. கல்யாண பூசணிக்கா சுத்தி வச்சு வச்சிருந்தாங்க. எத்தான் அந்த கொடுத்தேன்? புராணத்தை வாங்கும் கண் திசைக்கு ஓட்டு விட்டு இந்த கல்யாண பூசணிக்காவா சாப்பிட்டு பின்ன 2 வெயிடி. அதனால தானே பின்னாடி புடிங்க இருக்குது எனக்கு. அதுவும் எப்படி ஏத்துமானா? கையில மீன் பை வாங்கி மீன் வச்சுக்கிட்டு பையில அது கல்யாண பூசணிக்கா ஏத்துமான. மீன் வாங்க யாருன்னா பார்த்தாங்களோ? இல்ல, ஒரு ஆள் போதும், பிராணத்தை வாங்கும். ஒரு ஆள் போதும். யாருன்னா கேட்டா அது மீன் சொல்லாதே, நீர் வாழைன்னு சொல்லு. நீர் வாழையா? சரி, மன்னர் இருக்கிறாரா? ஆமா. இதற்காக என்ன கூப்பிட்டாரா? அவங்க குழந்தைக்கு நல்ல நேரம் பார்க்கணும். நல்லா இருக்கிறியா? 83 ராத்திரியா நல்ல சாப்பாடு தான் உங்களுக்கு. வீட்டுல சாப்பாடுல ஊர் சாப்பாடு தான் ஒத்துக்குது உங்களுக்கு. நான் வீட்டுக்கே பார்த்து கிடையாது, அந்த ஊழியா தங்கிருது. ஏன்டா புளியா மரத்துல படுத்துக்கிற சொல்ல? பாருங்க சாமி, அப்புறம் ஏண்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஷூ அதே தான் போட்டு அப்படி ஒன்னா கூட நீ வாங்க மாட்டடா. உட்காரலாமா? என்ன இருக்கிறடா? எவனோ எனக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஐயோ ராகு. எங்களுக்கு உடம்பு ஏற மாறுது, உங்களுக்கு மட்டும் நான் இப்படி ஏறுது. வாங்குற சாப்பாட்டு கள்ளக்கப்படம் இல்லாத மனசுடா. வாங்குற பைசாவை வயிற்றுக்கு போடணும், எடுத்து போய் வயிற்று சாப்பாடு வைக்க கூடாது. புரியுதோ? ஊர்ல போடுற சாப்பாடு உங்களுக்கு மட்டும் தான் வந்து. ஏன்னா நான் ஒரு ஆளு தான் சாப்பிடுறேன், இவன் 14 பேரும் வாரி வாரி பின்னாடி கடைசிடுறாங்க. பாருங்க சுவாமி. படம்பி சொல்லுங்க சுவாமி. நல்லா இருக்கீங்களா? எந்த குறையும் கிடையாது, சௌக்கியமா இருக்கேன். தலைவாணி புண்ணியத்திலே உங்க முடிஞ்சல சௌக்கியமா இருக்கு. என்ன நம்ம புண்ணியம்? ஆண்டவன் கடா சூத்தல கடாச்சம். நான் ஐயரா, நீ ஐயரா, உனக்கு தெரியாதா?